ஒரு வைத்தியர் மிக அவசரமா ஓடி வந்து ஆபரேஷன் அறைக்குள்ள நுழைஞ்சு ஆடைகளை மாத்தி கொண்டு தியேட்டருக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்தோட, இவ்வளோ லேட்டாவா வருவீங்க, என் பிள்ளைக்கு என்னவானாலும் நடந்தா யார் பொறுப்பு அப்படின்னு காரசாரமா பேசினார். வைத்தியர் சிரிச்ச முகத்தோடயே கூறினாரு, எனக்கு வைத்தியசாலையிலேருந்து கால் வந்ததும் அவசரமா ஓடி வந்துட்டேன். பொறுமையா இருங்க, உங்க மகன் இறக்கவில்லை, நான் வந்துட்டேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமா சொல்வீங்க, உங்க மகனுக்கு இப்படி ஒன்று நடந்தா இப்படி லேட்டா வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்றார் பிள்ளையின் தகப்பன். டாக்டர் சொன்னாரு, புன்னகையுடன் பொறுமையா இருங்க, நான் பார்க்குறேன் என்று சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனாங்க. சில மணி நேரம் கழித்து வெளியே வந்து உங்கள் மகன் மிக்க நலமாக இருக்கிறாங்க, மேலதிக விடயங்களுக்கு நர்ஸுக்கிட்ட கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா அந்த பக்கம் வந்த நர்ஸு தகப்பனார் பிள்ளை தொடர்பாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. டாக்டர் ஏன் அவசரமாக போகிறாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நர்ஸு சொன்னாங்க, டாக்டரோட மகன் நேற்று ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அவரது இறுதி கிரியை மறையாணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து கால் பண்ண போது அதை விட்டு டாக்டர் உடனே ஓடி வந்து ஆப்ரேஷன் செஞ்சுட்டு மீண்டும் மகனோட இறுதி சடங்குக்கு போயிருக்காங்க அப்படின்னு நர்ஸு கூறினாங்க. தகப்பன் தான் ஆவேசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்க உள்ளே போனாங்க. இதோட நீதி என்னன்னா, யாரையும் வெளியில பார்த்து எடை போடாதீங்க. அவங்களுக்குள்ளும் உங்களை விட அதிக பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும். எனவே வார்த்தைகளை பேணிக் கொள்ளுங்கள்.